தி இயர் ஆஃப் மேக்சிமம், அதாவது அதிகபட்சத்தின் ஆண்டு. எவ்வளோ மேக்சிமம் அடைய முடியுமோ, எவ்வளோ நிறைய வர முடியுமோ அது வரும். மிக உயர்ந்த நிலை அடையக்கூடிய அந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். ஒரு விமானம் இருக்குன்னா ஒரு விமானத்தை உருவாக்கும் போது இவ்வளவுதான் போக முடியும்னு அவங்க உருவாக்குறாங்கல்ல. பைக்கு கார்லாம் சில பைக்லாம் 100 கிலோமீட்டர் தான் வேகம் கொள்ள முடியும். சில பைக் 200 கிலோமீட்டர்லாம் இருக்குது. கார்லாம் 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும்னா இருக்கு. அப்போ அதை வடிவமைப்பு எப்படி வடிவமைக்கிறாங்க? 200 கிலோமீட்டர் போகிறதுக்கு வடிவமைக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் 200 கிலோமீட்டர் போக முடியாது. ஆனால் வடிவமைச்சிருக்கிறது 200 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு, அந்த ஸ்பீடு போகலாம். ஆண்டவர் உங்களை எப்படி படைச்சிருக்காருன்னா, நீங்கள் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடைய முடிகிற மாதிரி படைச்சிருக்கிறார், அனுபவிக்கிற மாதிரி படைச்சிருக்கிறார். இப்போ நான் எப்போ அதை அனுபவிக்க போகிறேன்? இந்த ஆண்டிலே நான் அதை அனுபவிக்க போகிறேன். பெரிய பெரிய காரியங்களை நான் அனுபவிக்க போகிறேன். நான் ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஒரு விஷயத்தை நான் வேணும்னு நான் சொல்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க, ஒரு வேலை கொடுங்க, இந்த வேலையில் ப்ரொமோஷன் கொடுங்க, சம்பளம் கொடுங்க, சம்பளத்தை பெருக பண்ணுங்க. ஏதோ ஒரு ஜபமாக இருக்கும். அது வீடு வாங்கணும், ஏதோ ஒரு காரியம், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். ஆண்டவர் சொல்றாரு, வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாம் சொல்லுங்க, மிகவும் அதிகமாய். நம்ம வேண்டிக் கொள்கிறவர் யாரு? அவர் செய்யும் போதே டூ மச்சா தான் செய்வாரு, கவுண்ட்லெஸ்ஸா செய்வார், இன்ஃபினிட்டியா செய்வார். இன்ஃபினிட்டினா என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5 6 கவுண்ட் பண்றீங்க, போய்கிட்டே இருக்குது, நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்குல்ல. அங்கதான் இன்ஃபினிட்டின்னு சொல்றோம். ஐயா, கவுண்டே பண்ண முடியலன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் இன்ஃபினிட்டியில நான் செய்ய போறேன்.